புகழனைத்தும் இறைவனுக்கு. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் அடிச்சுவற்றை வலுவாமல் நழுவாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் மற்றும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 5 கிளாஸ் முடிஞ்சு இப்போ 6வது கிளாஸாக இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வாரம் நாம் ஒரு சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவியவர்களை பார்த்தோம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், பிலால் இப்னு ரவாஹா, அம்மார் பின் யாசிர் போன்ற மிகச்சிறந்த நபித்தோழர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள் போன்ற விஷயங்களை பார்த்தோம். அத்துடன் ஏன் சோதனைகள் இறைவன் கொடுக்க வேண்டும், அதற்குண்டான காரணங்கள் போன்றவற்றையும் பார்த்தோம். ஆரம்ப காலத்தில் ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை, இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும் இறைவனுடைய உதவி இருந்தும் நபிக்கு ஏன் இறைவன் எதிர்வினை ஆற்றக்கூடிய அந்த தரவில்லை என்ற விஷயத்தையும் பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் இது போன்ற கால கஷ்டத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் நபிகளாருக்கு ஒரு வஹி அனுப்புகிறான். அதாவது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம். குறைஷிகள் முஸ்லீம்களுக்கு மிக சொல்லனா கொடுமையை கொடுத்து கொண்டிருக்க காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு மைக்ரேஷன் சொல்கிறோம்ல, புலப்பெயர்வு அனுமதி கொடுக்குறான். அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அபிசீனியா நோக்கி புலப்பெயர்வு செய்யுங்கள் என்று இறைவன் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். வல்லதீன ஹாஜரு பில்லாஹி மின் பதி மா ஸுலிமு லனுபவ்வி அன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல் அஜ்ருல் ஆখিরাত அக்பரு லவ் கானூ யஅலமூன். எவர்கள் கொடுமைக்கு ஆளான பிறகு அல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலே நல்ல வசிப்பிடத்தை வழங்குவோம். மேலும் மறுமையில் அவர்கள் அறிந்து கொண்டார்களானால் இதைவிட அவர்களுக்கு அழகிய கூலி இருக்கிறது என்ற அந்த திருவசனத்தினை இறைவன் அருளுகிறான். இந்த அறிவிப்பின் மூலம் நீங்கள் கொடுமைக்கு உள்ளானவர்களை அழைத்து கொண்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறார். பொதுவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ஹிஜ்ரத் போகிறோம், நம்ம புலப்பெயர்வு செய்கிறோம் அப்படின்னா என்ன காரணத்தாக செய்வோம்னு நம்ம எல்லாம் தெரியும். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு எதுக்கு போகிறோம்? வேலைக்காக போவோம். பொதுவாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, அல்லது நாம் ஒரு வீட்டை கட்டி வேறு இடத்துக்கு கூடி போவோம். இப்படி தான் நம்ம புலப்பெயர்வு நடக்கும். ஆனால் இந்த புலப்பெயர்வு அது போன்ற ஒரு புலப்பெயர்வு அல்ல. மிகவும் ஒரு கடினமான காலம். இங்கிருந்து தாய் தந்தையர்கள், சுற்றார்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய வீடு, சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 36 பேரை தயார் செய்கிறார்கள். புலப்பெயர்வுக்காக ஒரு 36 பேர். இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் அதில் உண்டு. புலப்பெயர்கள் அபிசீனியாவுக்கு சென்ற பொழுது முஸ்லீம்களும் இருந்தார்கள், இஸ்லாத்தை தழுவாத ஒரு சிலரும் அந்த புலப்பெயர்வில் இருந்தார்கள். அபிசீனியா என்பதை இப்பொழுது நாம் எத்தியோப்பியா என்று சொல்கிறோம்ல, அதனால தான் அபிசீனியாங்கிறது. ஹபஷா அப்படிங்கிற அந்த ஒரு பேர் அதற்கு உண்டு. ஏன் இந்த நாட்டை தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்காவை தாண்டி அரபு நாடுகள், மற்ற நாடுகள்லாம் இருக்கிறது. ஆனால் அபிசீனியாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, அபிசீனியாவை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் நஜ்ஜாஷி என்பவர். நஜ்ஜாஷிங்கிறது அவருடைய புனைப்பெயர் தான். அவருடைய பேர் அஸ்ஹமா இப்னு அஜ்பர். அவருடைய புனைப்பெயர் தான் நஜ்ஜாஷி. அந்த நாட்டில் யார் மன்னராக வருகிறார்களோ அவருக்கு நஜ்ஜாஷி என்று பெயர் சொல்வார்கள். ஒரு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு அபிசீனியாங்கிறது, எத்தியோப்பியான்னு இப்போ சொல்கிறோம். நல்ல ஒரு வளமான நாடு, கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற ஒரு நாடு. கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஓரளவு நெருக்கமாக இருக்குது. மற்ற மதத்தை விட கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஓரளவு நெருக்கமான ஒரு மதம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஈசாவை தேவகுமாரன் சொல்கிறாங்க. நம்ம இஸ்லாத்தில் என்ன சொல்கிறோம், அவர் ஒரு அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் காமனாக தான் இருக்குது. அதனால் அந்த நாடு ஓரளவு நமக்கு சாதகமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலும், அது மட்டுமல்ல அபிசியா ஒரு நல்ல வளம் கொளிக்கும் வளமான வணிக நாடு. இங்கே மக்காவிலிருந்து அதிகமான வியாபாரங்கள் அபிசீனியாவுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல குறைஷியலை விட கிறிஸ்தவர்கள் மேலானவர்கள். கிறிஸ்தவர்கள் குறைஷியை விட மேலானவர்கள்.
ஆகவே இந்த முஸ்லீம்கள் இந்த கொடுமையிலிருந்து அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துமாறு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த கட்டளையை ஏற்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 36 பேரோடு நீங்கள் அபிசீனியாவுக்கு செல்லுமாறு கட்டளையிடுகின்றார்கள். அபிசீனியாவுக்கு இந்த கொடுமைக்கு மட்டும்தான் அஞ்சு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அபிசீனியாவுக்கு போகிறப்ப இந்த கொடுமைகளுக்கு மட்டும் அஞ்சித்தான் அபிசீனியாவுக்கு செல்லப்படுகிறார் என்ற ஒரு கேள்வி கேட்டால், இந்த கொடுமையும் ஒரு காரணம், ஆனால் கொடுமை மட்டும் ஒரு காரணம் அல்ல. இந்த மக்கா நகரத்தை விட்டு இஸ்லாம் பரவ வேண்டும். இந்த கொடுமைக்கு மட்டும் என்று அஞ்சிருந்தால் பிலால் இப்னு ரவாஹா இருக்காங்க, அவங்க அபிசீனியா நாட்டுக்காரங்க, அவங்க போல. கப்பாப் ரலியல்லாஹு அவங்க போல. இன்னும் நிறையா ஒரு சில அபிசீனியா மக்கள்லாம் இருக்காங்க. இன்னும் கொடுமைக்காலான மக்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களாம் இதோட பயணமாகல. ஸோ கொடுமைக்கு மட்டும் அஞ்சி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யவில்லை. இஸ்லாத்தை அங்கு மக்காவை விட்டு வெளியே இஸ்லாத்தையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருந்திருக்கிறது. ஆகையால் அது முக்கியமாக அதில் பார்த்தோம்னா அபிசீனியா புலப்பெயர்வு முஸ்லீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து 5 ஆண்டுகள் வரை அவங்கள அங்கேருந்து கூப்பிடல. அபிசீனியாவிலேருந்து நீங்கள் வந்துருங்கலாம் சொல்லவில்லை. அபிசீனியாவுக்கு போகிறது குறைஷிகள் இஸ்லாமுக்கு வந்தவர்களுக்கு மீது ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க குடும்பம் செஞ்சதுனால போகிறாங்க. அதுக்கு தான் அதான் மெயின் ரீசன். அது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இஸ்லாத்தை மக்காவை விட்டு வெளியே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை தழுவியிருக்காரு. எப்படி தழுவியிருக்காரு? இப்போ இவங்க போய் இஸ்லாத்தை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்குள்ள மக்கள்லாம் இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க. மெயின் ரீசன் கொடுமைக்கு ஆளான ஒரு காரணம். இரண்டாவது காரணம், இஸ்லாத்தை மக்காவை விட்டு வெளியே மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும், அதுவும் ஒரு காரணம். அதுக்கு ஒரு ஆதாரமாக சொல்லணும்னா, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு 5 ஆண்டுகள் வரை அபிசீனியா உள்ள மக்களை மதீனாவுக்கு அழைக்கலை. இப்போ அவங்க கொடுமைக்கு ஆளானவர்கள் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் இருந்திருந்தால் ஹிஜ்ரத் செஞ்ச உடனே அழைச்சிருக்கல. நல்லா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவங்க போயிட்டு கைபர் போரின் போது தான் திருப்பி வந்தாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஹிஜ்ரத் செய்து 7 ஆண்டுகள் கைபர் போரின் போது தான் அபிசீனியாவிலிருந்து அங்கே ஹிஜ்ரத் செய்தவர்கள் மதீனாவுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அபிசீனியாவுக்கு சென்றவர்களுக்கு 2 ஹிஜ்ரத்னு சொல்லுவாங்க. மக்காவிலிருந்து அபிசீனியாவிலிருந்து மதீனா. ஆனால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வரும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ ஏன் மதீனாவுக்கு அபிசீனியாவை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒன்று, அபிசீனியாவுக்கு சென்றது கொடுமைகளுக்கு அஞ்சு மட்டுமா அப்படிங்கிற ஒரு காரணம்லாம் தாண்டி இன்ஷால்லா இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி புறப்படுறாங்க அப்படின்னா, ஒரு 36 பேர் சிறு சிறு குழுக்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. மொத்தமாக ஒரே பேர் அனுப்பினாமல் ஒரு 3 பேட்சாக அனுப்பி செங்கடல் ஓரம் இருந்த ஷுவைபா அப்படிங்கிற ஒரு கப்பல் துறைமுகம் உள்ள ஒரு இடத்துல சேர்றாங்க. இப்போ இதெல்லாம் குறைஷிகளுக்கு தெரியாமல் இருக்காது. குறைஷிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு சின்ன ஊர் தான், மக்காங்கிறது ஒரு 1000 பேர் உள்ள இடம் தான் அந்த காலகட்டத்தில். அப்போ குறைஷிகளுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து வருகிறாங்க. இவர்களை நாம் எப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் இவர்கள் வருவதற்குள்ள ஒரு கப்பலை வணிக படகுகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டு அபிசீனியாவுக்கு சென்று விட்டார்கள். அபிசீனியாவுக்கு சென்றவர்கள் முக்கியமான பார்த்தீங்கன்னா உதுமான் பின் அஃபான் இல்லை, வேறவங்க. ருக்கையா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அபு ஹுதைஃபா, சஹலா பின் சுவைல், முஸப் இப்னு உமைர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அப்துல்லா இப்னு மசூத், ஜுபைர் பின் அவ்வாம், ஜாபிர் பின் அபி தாலிப், அவருடைய மனைவி அஸ்மா பின் உவைஸ், ஆமிர் ரபியா, அபு சலமா, இவரெல்லாம் முக்கியமானவங்க. இந்த குழுக்களை சென்ற முக்கியமான, அதாவது 36 பேரில் இவங்களாம் முக்கியமானவர். ஃபஸ்ட்டு இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, நீண்ட நாட்கள் அங்கே தங்கவில்லை. கொஞ்ச நாள் இருந்த பிறகு அங்கேருந்து சில பேர் கொஞ்சம் வந்துடுறாங்க அபிசீனியாவிலேருந்து. என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் சூரத்து நஜ்ம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இறங்குது. ஒன் நஜ்மி இதாஹவா அப்படிங்கிற ஒரு சூரை இறங்குது. முதலில் சஜ்தா திலாவத் உள்ள ஒரு வசனம், கடைசியில் வரும் அஸ்ஜுது லில்லாஹி வஅபுது அப்படின்னு சொல்லி. முதலில் சஜ்தா திலாவத் இடம்பெற்ற, அதாவது நம்ம அந்த வசனம் கேட்டால் சஜ்தா செய்யணும், அந்த வசனம் இடம்பெற்ற ஒரு சூரத்து நஜ்ம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறாவை காபாவில் துருவையில் ஓதிட்டுருக்காங்க. ஓதிட்டுருக்கப்ப அஃபரைத்துமுல்லாத்த வல் உஸ்ஸா மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா இன் ஹிய இல்லா சம்மைத்துமுஹா வ அன்தும் ஆபாஹும். லாத், உஸ்ஸா, மனாத் இதெல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளின் பெயர்கள். நீங்கள் இந்த 3 கடவுளையும் பார்த்தீங்களா, இவர்களுக்கு எந்த பலனும் இல்லை, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நீங்களாக உங்களாக பெயர் எடுத்துக்கொண்ட ஒரு கடவுள்கள் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதிட்டுருக்காங்க. ஓதிட்டு இருக்கும்போது திடீரென்று என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, மக்கத்து குறைஷிகள்லாம் கூட சஜ்தா செய்கிறாங்க. அந்த ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது அப்படிங்கிற அந்த சூறா ஓதனோடனே சஜ்தா செய்கிறாங்க. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து சஜ்தா செய்து கொண்டு இருக்கும் பொழுது முஸ்லிம்களும் ஒரு சிலர் சஜ்தா செஞ்சிடறாங்க.
அந்த சைதா செய்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருக்குரானை ஓதும் பொழுது மிக அழகிய முறையில் ராகலாம் ஓதுவாங்க. அதில் மெய் மறந்து சைதா இவர்களும் சைதா செய்து விட்டார்கள். குறைஷிகள் ஒரு சிலர், அதில் பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் ரபா, இன்னும் முகமது உமையா பின் ஹலப் கூட எல்லாமே இஸ்லாத்தின் எதிரிகள் சைதா செஞ்சிடறாங்க. அதனுடைய காரணம் என்னென்றால் குர்ஆனுடைய ரெசிடேஷன் அது எல்லாத்தையும் மயக்கும். அது அஃபரைத்துமுல்லாத் வல் உஸா மனாத்த சாலிஸல் உஹ்ரா இன்ஹிய இல்லா சம்மைத்துமுஹா வஅன்தும் ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் இந்த கடவுளுக்கு இடப்பட்ட ஒரு பெயர்கள் தான் தவிர அவள் உண்மையான கடவுள் அல்ல. ஆகையால் இறைவன் ஒருவன் தான் கடவுள். அது நீண்ட சூறா பின்னாடி வரும். அவனுக்கு சிரம் தாழ்த்து வணங்குங்கள் சொல்லி அந்த சூறா ஓதிட்டு சஜிதா செய்யும் பொழுது குறைஷிகளும் சஜிதா செய்து விடுவார்கள். இந்த நிகழ்ச்சி என்ன ஆகிட்டு அபிசீனியா உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி குறைஷிகளும் முஸ்லீமும் இணக்கமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிசீனியாவில் ஒரு சின்ன குழு கொஞ்சம் பேர், போன 36 பேரில் பாதி பேர் திரும்பி மக்காவுக்கு வராங்க. ஆனால் மக்காவுக்கு வந்தவுடன் பார்த்தால் நிலைமை அதுபோல் இல்லை, எப்பயும் போல தான் இருக்குது. ஏற்கனவே எப்படி கொடுமைகள் செய்து கொண்டிருந்தார்களோ அதே கொடுமை தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு 86 பேர், அதில் 82 பேர், அதில் 18 பேர் பெண்களோட மறுபடியும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிடார்கள். முதல்ல போனவங்க கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க. இந்த காரணத்தால் எதுக்காக வந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த காரணம் உண்மையான காரணம் இல்லை என்று இருந்தவுடன் மறுபடியும் ஹிஜ்ரத் செய்யுமாறு அனுப்பி வைக்கிறார்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் 2-3 பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் முக்கியமான இஸ்லாத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் 2 பேர் முஸ்லீம் ஆகிறார்கள். அபு மூசா அல் ரஸ்ரி அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அபு மூசா அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் யமன் நாட்டில் இருந்தபோது ஹிஜ்ரத் செய்தி எங்களை எட்டியது. உடனே கப்பலில் ஏறி அபிசீனியா சென்று ஜாபர் அவர்களை சந்தித்து அவர்களுடன் தங்கிவிட்டோம். அதாவது யமன் நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ யார், அபு மூசா அல் அஷ்ரி, மிகச்சிறந்த ஒரு நபி தோழர், பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்காக அவங்க கேள்விப்பட்ட உடனே யமன் நாட்டிலேருந்து அவங்க ஒரு குழு அபிசீனியாவுக்கு சென்றடைகிறாங்க. அபிசீனியாவுக்கு எது வரைக்கும் தங்கியிருக்காங்க அப்படின்னா, கைபர் போரின் போது மட்டும், அதற்கு முன்னாடி உஹது போர், ஹந்தக் போர், அஹல் போர் எல்லாம் நடந்தது, அது வரைக்கும் வரவில்லை. ஆனால் கைபர் வெற்றியின் போது மட்டும்தான் அவங்க திரும்பி வராங்க. முதல் ஹிஜ்ரத்தை விட 2வது ஹிஜ்ரத் முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் என்று புகாரில் ஒரு ஹதீஸ் வருது. அதாவது மக்காவிலிருந்து அபிசீனியா சென்றது ஒரு ஹிஜ்ரத்து, அபிசீனியாவிலிருந்து மதீனா வந்தது ஒரு ஹிஜ்ரத், 2 ஹிஜ்ரத். ஆனால் மக்காவிலிருந்து டைரெக்டாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு ஹிஜ்ரத் தான். ஸோ இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிறப்பு இருக்குது, அவ்வளோதான். இதற்காக அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பாந்தில்ல, 2 ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த சூழ்நிலையில் என்னாச்சு அப்படின்னாக்க, இப்போ இவங்க அங்கே போய் மக்காவில் போய் தங்கிட்டாங்க. மக்காவில் தங்கினவுடனே குறைஷிகள் ஒரு மிகச்சிறந்த, அவங்க திட்டம் போடக்கூடியவர்கள் தான். ஒரு சிறிய ஒரு ஊர்லேருந்து ஒரு 10% வெளியேறிடுறாங்க. 1000 பேர் உள்ள ஊர்லேருந்து ஒரு 10% வெளியேறிட்டா அப்படின்னாக்கா ஒரு மிகச்சிறந்த ஒரு இழப்பு தான். அதுவும் அந்த நாட்டில் போய் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அது குறைஷிகளை மிகவும் கடுப்படைய செய்யுது. ரொம்ப அவங்கள என்ன செய்யுதுன்னு தெரிய யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அம்ர் இப்னு லாஸ், அப்துல்லா இப்னு அபி ரபியா அப்படிங்கிற 2 ராஜதந்திரிகள், நல்ல பேச்சாற்றலுடைய 2 பேரையும் நிறைய சன்மானங்களை கொடுத்து அனுப்பி அபிசீனியாவுக்கு சென்று நஜ்ஜாசி மன்னரை பார்த்து அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து, இந்த குறைஷி இங்கே இருந்து மக்காவிலிருந்து வந்த இந்த மக்களை நீங்கள் எங்கள் நாட்டில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்வதற்காக இங்கேருந்து ஒரு படையை அனுப்புகிறாங்க. யாரே குறைஷியா. ஏன்னா இவங்களுக்கு இங்கேருந்து போய் அங்கே நல்லா நம்ம அவங்கள குடும்பப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இங்கேருந்து போனாங்க. ஆனால் அங்கே போனால் அந்த நாட்டு மன்னர் அவர்கள் நல்லபடியாக வச்சுருக்காங்க. அதனால் என்ன இவங்க திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ஒரு 2 பேர் அனுப்புகிறாங்க. அமைச்சர்களுக்கு தேவையான லஞ்ச லாவணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போய் அவங்க அமைச்சர்களை பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இங்கேருந்து வந்திருக்காங்க மக்காவிலேருந்து, அவங்கள எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர்கள்ட்ட பேசி, நாங்கள் மன்னர்கிட்ட எங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த லஞ்சத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்களுக்கு மன்னர்கிட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்தீங்க என்ன கேட்குறதுக்காக. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, மன்னர் எல்லாத்தையும் கூப்பிட்டு, முஸ்லீம்களையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, உங்களுடைய தரப்புலேருந்து பாதிரிமார்கள், வேதங்கள், முஸ்லீம்கள் தரப்புலேருந்து அவங்க வரட்டும், என்ன ஏன் வந்தீங்க என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி மன்னர் நஜ்ஜாசி மன்னர், அவருடைய பேர் அஸ்ஹாப் இப்னு அஸ்ஹர் அவருடைய பேர்
ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், கேட்கணும்ல, ஏன் வந்தீங்க என்னன்னு காரணம். நஜாஷிக்கு வந்து இன்னும் முழுசாக தெரியாது அவருக்கு ஏன் அவங்க நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க கொடுமையை தாங்காமல் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் தான் தெரியும். ஆனால் என்ன கொடுமையை அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு கூப்பிட்டு ஒரு பேச்சு நடைபெறுது. அந்த இதயபூர்வமான உரையாடல் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க, நாள் குறிக்கப்பட்டு தமது வாதத்தை எடுத்து வைக்க முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு ஒன்று கூட்டப்பட்டது. அப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்கள் வராங்க. வந்தவுடனே இந்த நார்மலாக அந்த இந்துக்கள் கிறிஸ்டியர்கள் பழக்கம் என்னென்னா தலை தாழ்த்தி உடல் வளைத்து ஒரு வணக்கம் செய்வாங்க, நார்மலாக எல்லாருக்குள்ள பழக்கம் தான். ஆனால் முஸ்லீம்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அபு தாலிப் ஜாபர் பின் அபு தாலிப்பும் அவருடைய சஹாக்களும் வரப்போ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துங்கிற முகமது சொல்கிறாங்க. சொன்னவொன்னே மற்ற அமைச்சர்லாம் பாருங்கள், நீங்கள்லாம் வந்து எப்படி வரீங்க, இவங்க இப்படி வராங்கன்னு சொல்லி அந்த ஏற்றி விட்ற வேலை தான் அமைச்சரெல்லாம் பண்ணுறேன்ட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து இப்படி மற்றவர்கள் செய்கிற மாதிரி இப்படி செய்யாமல் இப்படி செய்வீங்க எப்போ சொல்கிறாங்க. உடனே அமைச்சர் அதாவது சொல்கிறாங்க, தமது உயிர் மன்னரின் கையில் நெருக்கடியான நிலையிலும் மார்க்கத்தில் சமரசம் செய்யவில்லை என்பது சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தூதர் வந்து எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிடுகிறார், யாரையாவது நீங்கள் சந்திக்க ஏற்பட்டால் அவருக்கு அழகிய முகமது சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இதை செய்கிறோம். மற்றபடி எங்களுடைய தூதர் என்ன செய்கிறாரோ அதை நாங்கள் கட்டளையிடுறோம். உங்கள் முன்னோரின் மார்க்கத்தை விட்டும் பின்பற்றாத மார்க்கத்தை ஏன் பின்பற்றுகிறீர்கள், அதை பற்றி எனக்கு விளக்குமாறு கட்டளையிட்டார்கள். நீங்கள் ஏன் வந்து உங்களுடைய முன்னோர்கள் மார்க்கத்தை பின்பற்றாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து அபு தாலிபினை கேட்குறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்பரை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்கிறாங்க, அறியாமை இருளிலும் காட்டு மிராண்டித்தனத்திலும் மூழ்கி இருந்தோம், கற்சிலைகளை கடவுளாக வணங்கி வந்தோம், சிற்றின்பங்களில் மூழ்கி இருந்தோம், தானாக செத்து போனதை புசித்து வந்தோம், உறவுகளை முறித்து வாழ்ந்து வந்தோம், அண்டை வீட்டாரை அலட்சியம் செய்தோம், நீதி நேர்மை இல்லாமல் அனைத்து தவறுகளையும் மனிதாபிமானற்ற முறையில் செய்து வந்தோம். பாருங்கள், இதை தான் நாங்கள் செஞ்சு வந்தோம். எப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தூதர் எங்களுக்கு வருவதற்கு முன்னால் அறியாமை இருளில் இருந்தோம், காட்டு மிராடித்தனத்தில் இருந்தோம், கற்சிலைகளை வணங்கி வந்தோம், தானாக செத்து போனதை சாப்பிட்டு வந்தோம், உறவுகளை முறித்து வாழ்ந்து வந்தோம், அண்டை வீட்டாருடைய நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை, நீதி நேர்மையில் வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிற சொன்னாங்க. இந்த சூழலில் அல்லாஹ் எங்களிடையே தன் தூதரை அனுப்பினான். அவருடைய குடும்பம், பாரம்பரியம், உண்மை, நேர்மை எல்லாம் நன்கு அறிவோம். அவருக்கு வேத வசனங்கள் இறங்குகின்றன. அவர் எங்களுக்கு ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தூதரை எங்களுக்கு அனுப்பினான். அவரை நாங்கள் நன்றாக அறிவோம். குழந்தைகள் இருந்து அவர் வந்து உண்மையை பேசக்கூடியவர், நீதியானவர், நேர்மையானவர். அதனால் அவர் சொல்றதை நான் நம்பணும். உண்மையாளர், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஆகையால் அவருடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் அனுமதித்தவற்றை செய்து வந்தோம். இதனால்தான் குறைஷிகள் எங்கள் மீது கோபம் கொண்டு பல வழிகளில் எங்களை துன்புறுத்தினார்கள். நாங்களும் எங்கள் சகோதரர்களும் ஏராளமான வேதனையை அனுபவித்து வந்தோம். அதற்கு ஒரு முடிவு வராதா என்ற சூழலில் தான் எங்களின் தூதர் உங்களை பற்றியும் இங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது என்று அறிந்து கொண்டு இங்கே எங்களை அனுப்பினார்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது அபிசீனியாவை பற்றி அவங்க அறிந்திருந்தாங்க. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பிலால் அவங்க வந்து அபிசீனியான அடிமை, உம்மு ஐமன், கப்பாப் ரலியல்லாஹு இவங்களாம் அபிசீனியாவை சேர்ந்தவர்கள். அதாவது எந்த நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறப்ப அபிசீனியாங்கிற நாட்டை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இங்கே வந்து நீதியான அரசர் இருக்கிறாரு, மக்களை நல்ல முறையில் நடத்துவார், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட உரையை வந்து நிகழ்த்தினார். ஜாபர் அவர்கள் உரையை கேட்ட மன்னர் தெளிவடைந்து வேத வசனங்கள் சிலவற்றை ஓதி காட்டுமாறு கேட்டார். அவருடைய பேச்சில் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, ஏதாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காண்பித்த ஒரு சில வசனங்களை ஓதி காண்பி அப்படின்னோடனே அப்பொழுது தான் இறங்கிய சூரா மரியம் என்ற சூறாவில் ஒரு சில வசனங்களை ஓதுறாங்க. வதுகுர் ஃபில் கிதாபி மரியம கதாலிக கால ரப்புக்கி ஹுவ அலைய ஐயுன் கால இன்னி அப்துல்லா ஆத்தானி கிதாபி வஜால்னி நபியா அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பித்தோன்னே இதை கேட்ட மன்னர் நெகிழ்ந்து கண்ணீர் சிரிந்து, எங்களுடைய வேதங்களிலும் நீங்கள் சொல்வது போல தான் இருக்கிறது. கிறிஸ்தவ வேதத்தில் பைபிளில் வந்து கிட்டத்தட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்கள்லாம் எல்லாம் இருக்கும், ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்வது போல் தான் எங்களுடைய வேதங்களிலும் இருக்கிறது, எதில்? பைபிளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை தான் சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து இவர்கள் வந்து உண்மையை தான் உரைக்கிறார்கள், ஆகையால் இவர்கள் இங்கேயே தங்கலாம்,
இவர்களுக்கு எதிராக யாரும் எதுவும் செய்யக்கூடாது, இவர்களை யாராவது வந்து துன்புறுத்தினால் அவர்களை நாங்கள் நாட்டை விட்டு விரட்டோம் என்று அந்த அமைச்சர்களிடம் சொல்லி இவர்கள் இங்கே வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதியும் செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த 2 பேரையும் வந்து அனுப்பிட சொல்லிடுறாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த பணத்தை லஞ்சங்கள் அன்பு பரிசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த இதில் தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்சிடெண்ட்டில் தோத்துட்டாங்க. இப்போ 2வது தடவை ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து ஈசா நபியை வந்து தேவகுமாரன், இறைவனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அவர்களை வந்து அல்லாவுடைய அடியார், தூதருங்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லி மன்னர் 2 அமைச்சர்கள் போய் உசுப்பேற்றுறாங்க. எப்படியாவது வந்து இவங்களை கொண்டு போகணும், அபிசீனை விட்டு வெளியே எடுக்கணும். அதுக்காக 2வது முயற்சிக்கிறாங்க. அப்போ மன்னர் என்ன பண்ணுறார், 2வது தடவை அவையை கூட்டி ஜாபர் இப்னு அபி தாலிப் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எந்த காலத்துலையும் நம்ம உண்மை தான் சொல்லணும், வளைந்து நலிந்து சொல்லக்கூடாது, அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு உண்மை தான் சொல்கிறாங்க. உண்மையை தவிர எதுவும் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் ஈசா நபி இறைவனின் அடியாரும் தூதரும் ஆவார் என்று எங்கள் வேதத்தில் உள்ளது என்று கூறினார். நீங்கள் கூறுவது தான் எங்கள் நம்பிக்கை. ஆக்சுவலாக பைபிள் அப்படி தான் இருக்குது. இப்போ இவங்க தான் வந்து ஈசா வந்து தேவகுமாரன், இறைவனுடைய மகன் என்று கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிக்கொண்டாங்க. இந்த ஓல்டு டெஸ்டாமெண்ட், நியூ டெஸ்டாமெண்ட்னு சொல்லி மாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பைபிளில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு தான் இருக்குது. உடனே மன்னர் வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் இந்த நாட்டில் அச்சமின்றி உங்கள் மார்க்கத்தை கடைபிடித்து வாழலாம், உங்களுக்கு தீங்கிழைப்பவர் தண்டிப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மக்கள் சந்தோஷமாச்சு. அபு தாலிப் அவங்களுடைய கூட்டத்துங்க, ஜாஃபர் அபு தாலிப் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக வந்து அபிசினியாவில் ஒரு நீண்ட காலம் வாழ்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. பத்ரு போருக்கு முன் ஒரு 33 ஆண்களும் 8 பெண்களும் மதீனா சென்றார்கள். போன 82 பேரில் 33 பேர் பத்ரு போருக்கு முன்னாடியே போயிட்டாங்க. மற்றவர்கள் ஜாபர் அவர்களுடன் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் போரின் போது தான் திரும்பி வந்தார்கள். கிட்டத்தட்ட வந்து 11 ஆண்டுகள் அவங்க வந்து தங்கியிருக்காங்க. இப்போ இந்த சூழல் ஒரு இது வந்து அகமது மற்றும் புகாரி போன்ற ஹதீஸில் இது போன்ற இதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கு. இந்த உரையாடல் நடந்ததில்லை, எந்த மொழியில் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். சரிதானே? மக்காவில் உள்ளவங்க குறைஷிகள் அரபி மொழி பேசக்கூடியவர்கள், அபிசீனியாவில் உள்ளவர்கள் வந்து அரபி மொழி பேசக்கூடியவர்கள் வந்திருப்பார்கள், பேசாதவர்கள் வந்திருப்பார்கள். ஸோ எந்த மொழியில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதா, ஒரு சந்தேகம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் வந்ததா? இல்லை, வரலையா? அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டு தான் இது பண்ணாங்க. இது ஆதாரபூர்வமாக இது வந்து. ஆனால் ஒரு சிலர் வந்து நஜ்ஜாசிக்கு வந்து அரபி தெரியுங்கிறாங்க. சான்ஸ் இல்லை, அது அந்த மாதிரி ஆதாரம் எதுவும் இல்லை. இவர்கள் பேசுவதே ஒரு டிரான்ஸ்லேட்டர், அவர்கள் பேசுவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கிட்டு தான் பேசுனாங்க அப்படிங்கிறது தான் அகமதில் ஒரு 1649 ஹதீஸாக வருது. இந்த சூழ்நிலையில் நஜ்ஜாசி மன்னரும் இஸ்லாத்தை தழுவுகிறார். கிறிஸ்தவ நாட்டில் மன்னர் இஸ்லாத்தை தழுவுகிறார். எப்படின்னா, இவங்க அபு தாலிப், ஜாஃபர் இப்னு அபு தாலிப் வந்து அவருக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்கிறப்ப இதற்கு பின்னர் தான் இஸ்லாத்தை தழுவுறார். எதற்கு பின்னர் இந்த போன்ற ஒரு உரையாடல் நடந்த பிறகு இஸ்லாத்தை எடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மன்னருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கன்னு. நஜ்ஜாசி மன்னரும் இஸ்லாத்தை தழுவிடுறாரு. இதனால் என்ன ஆயிடுன்னா, அந்த நாட்டில் உள்நாட்டு போர் வருது. ஏன் மக்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, நீங்கள் மன்னர் வந்து முஸ்லீம் மாறிட்டார் அப்படிங்கிறனால மன்னருக்கு எதிரான ஒரு படையை திரட்டப்பட்டு மன்னருக்கு எதிராக நைல் நதியில் ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து நஜ்ஜாசி மன்னர் வெற்றி பெற்றுறாரு. இதை வந்து உம்மு சலமா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. புகாரி ஹதீஸில் வருது. உம்மு சலமா, நாங்கள் நஜ்ஜாசி வெற்றி கிடைக்க வேண்டும் என்று துவா செய்தோம். ஜுபைர் திரும்பினார். போரில் வென்று அல்லாஹ் எதிரியை வீழ்த்தி ஆட்சியை மீட்டுக் கொடுத்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு நஜ்ஜாசி இறந்துவிட்ட செய்தி ஜிப்ரீல் மூலம் நபி அவர்களுக்கு அறிவிக்க ஜனாஜா தொழுகை அவருக்காக தொழுது பாவமனை கோரினார்கள். இந்த காயிப் ஜனாஜான்னு சொல்லி கூட ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இஸ்லாத்தில், வேறு எந்த இதுவுமே நடந்ததில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு நஜ்ஜாசி மன்னர் என்ன பண்ணாரா, இறந்துடுறாங்க. இறந்தது வந்து அல்லாஹ் தாலா வந்து ஜிப்ரீல் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுக்குறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மக்காவிலேயே அவங்களுக்கு ஜனாஜா தொழுகை வச்சு அவர்களுக்காக பாவம் பண்ணி போடுறாங்க. ஏன்னா ஜனாஜா தொழுகை முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் நடத்தப்படணும். ஸோ முஸ்லீம் மாறிட்டார் இந்த காலகட்டத்தில். ஒரு சில படிப்பினையில் இதிலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்க, மார்க்கத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வரையில் சமரசம் செய்து கொள்ளலாம். ஒரு முஸ்லீம் அல்லாதவரின் பல தெய்வ கொள்கை உள்ள ஒரு நாட்டில் அல்லது ஒரு பாதுகாப்பு பெறுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. மார்க்கத்தில் சமரசம் செய்யலை. எங்கேயாவது ஒரு இடத்துல போகிறோம், ஒரு இடத்துல பாதுகாப்பு பெறணும், முஸ்லீம்கிட்ட தான் பாதுகாப்பு பெறணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பல தெய்வ கொள்கை உள்ள உண்டைக்கு நம்ம பாதுகாப்பு பெறலாம்.
தலைவர் என்பவர் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட வேண்டும். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாட்டுக்கு இந்த மக்களை அனுப்ப வேண்டும் என்று யோசனை செய்து இந்த மக்கள் அங்கே போனால் நல்லபடியாக வாழ்வார்கள் என்று சிந்தியக்கூடிய சிந்தனை இருந்தது, ஒரு பலநோக்கு சிந்தனை இருந்தது. அந்த அடிப்படையில் தலைவர் என்பவர் ஒரு பலநோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும். மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மன்னர் பேச அழைக்கும் போது யார் பேச வேண்டும் என்று யோசனை செய்து அதன் மூலம் எப்படி யார் பேச வேணும்னு செஞ்சாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, வைதா லுய்யத்தல் அமான ஃபன் தலிரு சா, அமானிதங்கள் பால்படுத்தப்படும் பொழுது மறுமை நாளை எதிர்பாருங்கள். மறுமை நாள் எப்படி பால்படுத்தப்படும் என்று கேட்கும் பொழுது தகுதி இல்லாதவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். ஒரு ஹதீஸ் இருக்கு. தகுதி இல்லாதவரும் பொறுப்பு ஒப்படைக்கப்படும் பொழுது மறுமை நாளோட அடையாளத்தில் அது ஒன்று. ஸோ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா தகுதியானவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபி தாலிபை அந்த இது தலைவராக எடுத்து அவங்க நல்ல முறையில் அவங்க உரையாடல் செஞ்சு அந்த மக்களுக்கு ஒரு செஞ்சாங்க. இது போன்ற ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் வெற்றின் போது இவங்கெல்லாம் திரும்புகிறாங்க. இதில் ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்க, அபிசீனியாவிலிருந்து கப்பலில் சென்றடைந்தோம். அப்பொழுது சிலர் எங்களை நோக்கி உங்களுக்கு முன்பே நாங்கள் மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து விட்டோம் என்று உயிராக கூற ஆரம்பித்தார்கள். கைபர் போரின் போது அபிசீனியாவிலிருந்து மக்கள் மதீனாவுக்கு வராங்க, இந்த ஜாஃபர் இப்னு தலைமையில். அப்போ கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு நாங்கள் முன்னாடியே ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்டோம், ஆனால் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பரப்புகிறாங்க. அப்போ அபிசீனியாவிலிருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவலையாகுது. இந்த சமயத்தில் ஜாஃபர் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், ஜாஃபர் அபு தாலிப் இருக்காங்கல்ல, அவருடைய மனைவி நேராக உமர் அலி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறாங்க, என்ன எங்களை பற்றி என்னமோ சொல்கிறீங்க, நீங்கள் நாங்களாம் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் தாழ்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு வந்துட்டோம், ஆனால் உங்களை விட நாங்களே உயர்ந்தவர்கள்ங்கிறப்ப அஸ்மா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தூதரோடு இருந்தீர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அபிசீனியாவில் தூதரை விட்டு தூரமாக இருந்தோம், கஷ்டப்பட்டோம், இது மாதிரி இருக்கிறப்ப 2 ஹிஜ்ரத் செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த விஷயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லி இதற்கு ஒரு தீர்ப்பு ஏற்படுத்தாத வரை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. யார்? அஸ்மா பின்த் உமைஸ், யார்? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவருடைய மனைவி. நேராக போய் முஹம்மது ஸல்லல்லாஹு நியாயம் கேட்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி நாங்களும் ஹிஜ்ரத் செஞ்சோம், எங்களுக்கு அந்த இது உயர்வு இருக்கிறது, ஆனால் எங்களை விட இவங்க தான் உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே அப்போ அவங்க சொல்கிறாங்க, உமருக்கும் அவரது சஹாக்களுக்கும் ஒரே ஹிஜ்ரத், உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் என்று பதில் கூறினார்கள். புகாரியில் 4230 ஹதீஸாக இருக்குது. ஸோ அந்த என்ன டிகிரேட் பண்ணாமல் அவங்கள டிமோட் பண்ணுறாங்க. என்ன இது மாதிரி நீங்கள் அபிசீனியாவிலிருந்து வந்தவங்க, உங்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய வேல்யூ கம்மி அப்படின்ட்டு. அப்படி இல்லை, நீங்கள் 2 ஹிஜ்ரத்து உங்கள் உயர்வானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லி அவங்களுக்கு ஒரு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முதல் தூதுக்குழு நஜாஷி மன்னர் அனுப்புகிறார். நஜாஷி மன்னர் ஒரு தூதுக்குழு மக்காவுக்கு அனுப்புகிறார். இன்னும் மக்காவில் தான் இருக்காங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 30 கிறிஸ்தவர்களை மக்காவுக்கு அனுப்பி காபாவில் நபிகளாய் சந்திக்கிறார்கள். இஸ்லாம் குறித்த உரையாடல் அவங்களுக்கு சொல்லப்படுது. இஸ்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நான், வேதம் என்ன, குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிற உரையாடல் நடத்தப்படுது. குர்ஆன் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இறுதியில் ஒரு 30 பேர் இஸ்லாத்தின்பால் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாம் எப்படி பரவுதுன்னு பாருங்கள். அங்கேருந்து நஜாஷி மன்னர் ஒரு தூதுக்குழுவை அனுப்பி எங்கள் மக்காவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இஸ்லாத்தை தழுவ சொல்கிறாங்க. அப்போ இது நபிகள் அழைப்புக்கு செவி மடுத்து கொண்டு தங்களை வேதங்களை முன்னிறுப்பு செய்யப்பட்ட நபி இவர் தானே அறிந்து கொண்டார்கள் அவர்கள். இது சம்பந்தமாக ஒரு குர்ஆன் வசனம் இறங்கப்படுது. எப்படின்னா, இதற்கு முன்பு யாருக்கு நாம் வேதம் வழங்கியிருந்தோமோ அவர்கள் குர்ஆன் ஆகிய இதன் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் ஓதி காண்பிக்கப்படும் போது நாங்கள் இதன் மீது நம்பிக்கை கொண்டோம், உண்மையாக இறைவனிலிருந்து வந்த சத்தியமாகும் என்று கூறுகின்றார்கள். யார்? இந்த தூதுக்குழு வந்ததில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது சம்பந்தமாக உடனே ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறான். இந்த மாதிரி சூழலில் முஸ்லீம்கள் இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் அபிசீனியாவில் அங்கே இருக்காங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்க. 2-3 முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை வலுப்பெறுவதற்காக. அதில் ஒருவர் அப்துல் முத்தலிஃபின் மகன், நபிகளாரின் சிறிய தந்தை, அல்லாஹ்வின் சிங்கம், அல்லாஹ்வின் தூதரின் சிங்கம், அறப்போர் தியாகிகளின் தலைவர், இப்படியாப்பட்ட பெயரில் அழைக்கப்படக்கூடியவர். யாருன்னு தெரியாது அவங்களுக்கு சொல்கிறது. அப்துல் முத்தலிஃபின் மகன், நபிகளாரின் சிறிய தந்தை,
அப்பாஸ். அல்லாஹ்வின் சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்ட பெயர் வந்து இவருக்கு மட்டும்தான் உண்டு. அல்லாஹ்வின் சிங்கம். அறப்போர் தியாகின் தலைவர் யார் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் சிங்கம் அப்படிங்கிற பட்ட பேர் அவருக்கு உண்டு. போரில் வந்து முதல்ல 2 போரிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் ஹம்சா அவர்கள் வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இஸ்லாத்தை தழுவுறார்கள். அபூ லஹப் ஒரு நாள் என்ன பண்ணுறாப்புல, வழக்கம் போல் தன்னுடைய மக்கள் இஸ்லாத்து தழுவியவர்களை வந்து கூப்பிட்டு அவங்களை திட்டுறது, சண்டை போடுறது, அடிக்கிறது எல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க. ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் தொழுதுட்டு இருக்கப்ப அவர்களை வழக்கம் போல் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வாய்க்கு வந்தபடி திட்டுறான். யார்? அபூ லஹப். அவருடைய எண்ணம் சண்டையை போடணும் அப்படின்னு தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்க. எல்லா காலகட்டத்திலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொறுமையாக தான் இருப்பாங்க. எந்த காலத்துக்கும் பொறுமை ஏன்னா காரணம் என்னென்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து அது வந்து கட்டளை எடுக்கிறான். வைதா ஹாத்தபுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், மடையர்களுடன் நீங்கள் விதண்டாவாதம் செய்ய வேண்டாம், அவர்களிடம் சலாம் சொல்லி ஒதுங்கிடுங்க அப்படின்ட்டு. இது மாதிரி அபூ லஹப் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கப்ப ஹம்சா ரலியல்லாஹு வந்து வழக்கம் போல் அந்த வழியாக வராங்க. அவங்க வந்து வேட்டையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், நல்ல அம்பு எய்து வேட்டையாடக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். அப்போ வந்து அங்கேருந்து வந்த ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க, அபு உமாரானா இவருடைய பட்டப்பேர், புனைப்பேர் யார்? ஹம்சாவுக்கு. உங்களுடைய சகோதரின் மகனை அபூ லஹப் வந்து கண்ணாபின்னான்னு திட்டுறா, அப்போ கொஞ்சம் நேரம் நடந்துச்சு அப்படின்ட்டு. உண்மையா? ஆமாம். எங்கே நடந்தது? காபாவில். இதை வந்து பல பேர் முன்னிலையில் நடந்துச்சு. ஆமாம், பல பேர் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நேராக என்ன பண்ணுறாரு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வந்து நேராக போகிறாங்க. காபாவில் அபூ லஹப் உட்காந்துருக்காப்புல ஈட்டியால் தாக்குறாங்க. தாக்கின உடனே அவங்களுடைய சகாக்கள்லாம் சேர்ந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தாக்க வராங்க. அவங்கள விட்டுருங்க, நான் தான் முஹம்மதிடம் கடுமையாக நடந்து கொண்டேன். யார்? நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்து கொண்டேன், விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து சண்டை வந்து மிகப்பெரிய போராக மாறிடும், வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹம்சா என்ன சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்ன செய்ய உன்னால் என்ன செய்ய முடியும்? என்னுடைய சகோதரன் மண்ணை நீ என்ன ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீ திட்டிட்டு போயிட்டே இருக்க, ஒரு அளவு இல்லாமல் போயிட்டுருக்க. அதனால் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நான் முடிஞ்சது செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வராங்க. வந்து நடந்தது சொல்கிறாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் சந்தோஷம் அடையவில்லை, இப்போது நான் சந்தோஷம் அடையவில்லை அப்படின்னா. ஏன்னு கேட்குறாங்க, நீ கோபத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டையில் சொல்கிறேன். உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை முறையாக தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நான் அதே போல் நான் போய் ஒழு செஞ்சுட்டு தொழுதுட்டு வராங்க. வந்து அல்லாஹ் தூதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து நல்ல முறையில் இப்போ இஸ்லாத்தை தெரிந்து கொண்டேன் வரேன்னு சொன்னோன்னே அப்துல் முத்தலிஃபுடைய வம்சத்திலிருந்து, அதாவது பனு முத்தலிஃப் வம்சத்திலிருந்து முதலாக இஸ்லாத்தை தழுவிய ஒரு மூத்த சகோதரர், ஒரு மூத்தவர், வயதில் மூத்த அப்துல் முத்தலிஃபுடைய குடும்பத்திலிருந்து மூத்தவர். இவர் அந்த டைமில் வயசு அதிகமானார். அது பயந்து வாழ்ந்த கட்டத்திலே இஸ்லாத்தை வெளிப்படையாக ஏற்று நல்ல மக்கள் அதை பயம்லாம். இப்போ வந்து அபூ லஹப் வந்து வாளால் வெற்றாரு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவன் வெளியே தாக்கலை, எதிர் தாக்குதல் நடத்தலை. அந்த அளவுக்கு வலு உள்ளவர், நல்ல ஒரு குலம் கோத்திரத்தோடு இருக்கவர். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு இந்த இஸ்லாம் வந்து வேகமாக வருது. அதே மாதிரி இன்னொரு சஹாபி, இவரை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்குறேன் பாருங்கள். இவர் வந்து ஒரு வழியில் வந்தால் சைத்தான் வேறு வழியை தேர்ந்தெடுப்பான். சைத்தான் பயந்த ஒரே ஒரு சஹாபி இவர் தான். இந்த உலகத்தில் சைத்தான் வந்து இவருக்கு மட்டும்தான் பயப்படுவான், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான். 2வது ஜனாதிபதி, இஸ்லாத்தை முன்களை எதிரி அபூ ஜஹல், அபூ லஹப், உமையா போன்றவர்களுக்கு குறைந்தவர் அல்ல. இஸ்லாத்தை எதிர்ப்பதில் ரொம்ப முன்களத்தில் இருந்து எதிர்த்த அபூ லஹப், அபூ ஜஹலோடு இருந்தவர். இஸ்லாத்தை வந்து ரொம்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறையில் துன்புறுத்தியவர். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு காலகட்டம். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை தழுவுறார். இந்த காலகட்டம் தான். இப்போ அபிசீனியாவுக்கு ஒரு குழு போயிருக்கு, இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. மக்காவிலே குறைஷிகள் வந்து துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம்னா யார்? அபூ ஜஹல், அவனுடைய பேர் அபுல் ஹக்கம் அப்படிங்கிற பேர் உண்டு. ஆகிய இருவரில் ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை வலுப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதற்கு முன்னாடியே.
ஸோ அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், உமர் ரலியல்லாஹு அவர்களை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறான். உமர் ரலியல்லாஹு வந்து அவர்களுக்கு இஸ்லாம் வந்து எப்படி அவர்களுக்கு வந்து அந்த மாற்றத்துக்கான தொடக்கம் எப்படின்னா 2 சந்தர்ப்பம். ஒரு முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சூரத்துல் ஹாக்கா அல் ஹாக்கா அல் மஹாக்கா அப்படிங்கிற ஒரு சூரத்தை ஓதிட்டு இருக்கப்போ வந்து உமர் அவர் வந்து காதால் கேட்குறாங்க. அப்போ கேட்குறப்ப இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா ஒமா அதுராக்க மல் ஹாக்கா அப்படிங்கிற அந்த சூறா ஓதிக்கிட்டே வராங்க. நல்ல ஒரு கவிதை நடையோடு இருக்கக்கூடிய ஒரு சூறா அது. கேட்குறோம்னா நல்லா அது இப்போ ஓதுனா ஒரு நல்ல நமக்கு நேரம் பத்தாது சூறா. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து காபாவில் வந்து கேட்குறாப்புல இந்த சூறா என்ன நல்ல அழகாக இதாக இருக்குது, என்ன ஒரு கவிஞராக இருப்பாரா அப்படின்ட்டு. அப்போ வந்து அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இன்னஹு ல கவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பி கவுலி ஷாயிர். நிச்சயமாக இது ஒரு கண்ணிமிக்க தூதரின் ஒரு சொல்லையாகும், மாறாக இது ஒரு கவிஞரின் கூற்றல்ல அப்படின்னு சொல்லி குர்ஆன்லேயே வருது. உமர் ரலியல்லாஹு வந்து இது என்ன ஒரு கவிஞரின் சொல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்ப குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. இது ஒரு கவிஞரின் சொல்ல அப்படின்னு இல்லைன்ட்டு. உடனே உமர் இவர் என்ன ஜோசியக்காரராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி, அதான் கவிஞர் ஜோசியக்காரர் பட்ட பேர். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை ஒமா ஹுவ பி கவுலி காஹின், இது ஒரு ஜோசியக்காரின் சொல்லும் அல்ல அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன ஒரு மனமாற்றம் வருது. ஒரு இது ஆரம்ப கட்டத்தில் ஏற்பட்ட மனமாற்றம். யார் உமர் ரலியல்லாஹு அவருக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை பற்றிய ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இது. இதற்கு பிறகு நடந்த நிகழ்வு உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரியும் எப்படி அவர் இஸ்லாம் தருவார் அப்படின்ட்டு. இஸ்லாம் வந்து எதிர்ப்புகள் மத்தியில் நல்ல வேகமாக வளர்ந்துக்கிட்டே வருது. மக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவிட்டே இருக்காங்க. இப்போ அபிஷினியா சென்ற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மன்னர் வந்து அவர்களை நிலைமை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் வெறி அடைந்த குறைஷிகள் எப்படியாவது இதை இஸ்லாத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் முகமது நபியை கொலை செய்ய வேண்டும். அவருடைய ஒரே கடைசி இலக்கு இதுதான். ஏன்னா அடிப்படையை வேற விட்டு மரத்தை விட்டுறது பிரயோஜனம் இல்லை, வேறே சாய்ச்சிருவோம் அப்படின்ட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக குறைஷிகளிடம் ஒரு 100 ஒட்டகை விலை பேசுகிறார். யார் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு 100 ஒட்டகை பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து வீதியில் வராங்க, யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்காக. அப்போ நுவைம் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சகோதரர் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி உமர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, மதம் மாறி நமது கடவுளை இந்திக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போகிறேன். மதம் மாறிட்டாராம் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க மதத்தை அவங்க மதத்துக்கு போனது, மதம் மாறி நம்முடைய கடவுள்களை ஏசக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்ப அந்த நுவைம் இப்னு அப்துல்லா அப்படிங்கிறவர் வந்து சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. எப்படின்னா அவருடைய மனதை மாற்றுவதற்காக, நீங்கள் செய்யறதுலாம் சரிதான், முதல்ல உங்கள் வீட்டை போய் பாருங்கள். நீங்கள் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கொலை செய்ய போகிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா, அவருடைய மனைவி கணவர் 2 பேரும் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அவருடைய மகள் ஃபாத்திமா மற்றும் அவருடைய கணவர் அவருடைய சகோதரி மற்றும் கணவர் முஸ்லீமாக மாறிவிட்டார்களே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியாதுன்னு நேராக போங்க, முதல்ல அவங்கள போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் இஸ்லாத்தில் இருக்காங்க, அவங்கள கண்டுக்காமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய போறீங்கன்னா நேராக என்ன பண்ணுறாங்க, சகோதரி வீட்டில் ஹப்பாப் ரலியல்லாஹு வந்து அவர்களுக்கு அப்பொழுது இறங்கிய சூரத் தாஹாவை ஓதி கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து காதில் விழுவுது. நேராக போகிறாங்க, கதவை தட்டுறாங்க, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சூறா ஓதிட்டு இருக்கப்ப சகோதரி ஃபாத்திமா பார்க்குறாங்க, யாருன்னா தன்னுடைய அண்ணன் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கதவை திறக்கலை. கதவு வேகமாக தட்டுறாங்க. தட்டின உடனே கதவை திறந்தோடனே ஹப்பாப் ரலியல்லாஹு வந்து கதவுல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஏன்னா உமரை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு 2 தான், எப்போயுமே வாழ் இருக்கும், லேசாக பேசுகிறதெல்லாம் கிடையாது இல்லை அவங்களுக்கு. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறப்ப, இல்லை நாங்கள் சும்மா தான் இருந்தோன்னே அடிச்சிடுறாங்க. அவளுக்கு வேகம் வருது. அவர் கொஞ்சம் அடித்தோடனே சகோதரியும் அவருடைய கணவரும் வந்து அவர்களுக்கு ரத்தம் வருது, லேசாக கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அவர்கள் வந்து உடனே சுதாரித்து கொண்டு எழுந்து கொண்டு நாங்கள் குரானை ஓதி கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பொழுது இறங்கிய தாஹா மா அன்சல்னா அலைக்கல் குரான் தஷ்கா இல்லா ததுக்கிறத்தில் மையாக்ஷான்னு சொல்லி ஒரு குரான், ஆரம்ப கால குரான் வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது இறைவேண்டு வந்தது, இவன் அல்லா அர் ரஹ்மான் அல்ல அர்ஷிஷ் தவா அர்ஷில் இருக்கான் அப்படிங்கிற அந்த வசனம்லாம் இறங்கும். இந்த வசனத்தை தான் ஓதணும் அப்படின்னோடனே இது திருக்குரான் வசனம். ஹப்பாப் ரலியல்லாஹு வெளியே வராங்க. வந்தவுடனே கேட்குறாங்க, எல்லாம் ஒரு உற்சாகமாக வந்துடுறாங்க, நடக்கிறது நடந்துவிட்டுன்னுட்டு, இதை கொடுங்க நான் பார்க்கணுங்கிறாங்க. நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு வாங்க உங்களை அப்படின்னா சுத்தப்படுத்திட்டு வந்தோம்னா அந்த குரான் வாங்குறாங்க, பார்க்குறாங்க. அந்த சூரத் தாஹாங்கிற வசனம் அப்போ தான் இறங்கியிருக்கு. இறங்கி அந்த குரான் வசனத்தை ஓதுறாங்க. அரபி தெரியுங்களா அவங்களுக்கு? வரன்னா ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுது.
என்ன பண்ணுறாங்க, நேராக வராங்க. வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அர்க்கம் அவங்க வீட்டில் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தில் எல்லாம் இருக்காங்க. வந்தோடனே கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே யாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. உமர் வந்திருக்காங்க அப்படின்னா கதவை திறங்க வந்திருக்காங்க. அல்லாஹ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிச்சிட்டான், உமரில் வந்து இஸ்லாத்துக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியப்படுத்தோன்னு உள்ளே வராங்க. இல்லை அவர் வந்து வந்தால் எங்களை வந்து வெட்டுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் நல்ல நோக்கத்துக்கு வந்திருந்தால் அவர்களை நல்ல முறையில் நடத்துவோம், கெட்ட நோக்கத்தில் வந்திருந்தால் நம்ம பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதை திறக்கிறாங்க. திறந்தோடனே உமர் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா நேராக சொல்கிறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு லா இலாஹா அந்த கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன அந்த சப்தம் வந்து காபாவின் வீதியில் எதிர்க்கிறது அப்படிங்கிறது ஹதீஸில் வந்து ஹாக்கிம் அப்படிங்கிற ஹதீஸ்லாம் அவர்கள். அதாவது இஸ்லாத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குழுவாக நின்று இதற்கு பிறகு மக்காவில் வெளிப்படையாக தொழ ஆரம்பித்தாங்க. அதற்கு முன்னால் வரைக்கும் பயந்து தான் தொழுவாங்க. காபாவில் ஒரு குழுவாக சைடில் தொழுவாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் இஸ்லாத்தை தழுவிய பிறகு மக்காவில் காபாவில் வெளிப்படையாக குழுவாக தொழ ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி வரைக்கும்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, பயந்து தான் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, நேராக காபாவில் போகிறாங்க. காபாவில் போய் நின்று மேலே ஒரு சோட்டின் மேலே நின்று நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன் வெளிப்படையான அறிவிப்பு செய்கிறாங்க. யாரும் பயப்பில்லை. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாங்க, இல்லை என்னோட சண்டை இடம்னாலும் வாங்க அப்படின்னா ஒருத்தரும் வரல. அவருடைய நேச்சர் சுபாவம் அவங்க நல்லாவே தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் கொண்டவர் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட குறைஷிகள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டது. இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அபிசீனியாவுக்கு சென்றவர்களை திருப்பி அழைப்பதற்கான முயற்சியில் இறங்கியவர்கள் அதிலும் தோல்வியுற்றார்கள். முக்கியமான தலைவர்கள் பலர் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் பல சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டத்தையும் அதிலும் தோல்வி. இப்போ பார்த்தாங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு. கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான், சமூக புறக்கணிப்பு. ஊரை விட்டு வெளியே ஒதுக்கப்புறமா ஏதாவது செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்துட்டாங்க இனிமேல். ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு, அவங்க விடுற மாதிரி இல்லை. இஸ்லாமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இவர்களும் விடுற மாதிரி இல்லை. இஸ்லாத்தை எப்படியாவது அதை ஒழித்து கட்ட வேண்டும். இப்போ இருக்கிற அந்த கூட்டம் என்ன செய்கிறானுங்க, இப்போ நமக்கு எதிராக எவ்வளோ செஞ்சுட்ருக்காங்க இந்த நாட்டில் நடக்குது பார்த்தீங்களா. எது நடந்தாலும் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஜோதியை முழுமையாக்கல் விட மாட்டான். யுரீதுல்லாஹ் லியுத்ஃபிஉ நூரஹும் நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு யுத்திம்மு நூரஹு பி வலவ் கரிஹல் காஃபிரூன். வாயால் இஸ்லாத்தின் ஜோதியை அணைத்து விட அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை பூர்ணமாக்கால் விட மாட்டான். அல்லாஹ் பார்த்துக்குவான், அது வேறு விஷயம். பட் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இப்போ செஞ்சுட்ருக்காங்க இல்லையா, இஸ்லாத்தை அழிப்பதற்காக எத்தனை முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இஸ்லாம் கண்டிப்பாக வளரும், அது முழுமையடைய தான் செய்யும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நபிகளாரின் இந்த புதிய மார்க்கத்தில் மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. முன்னோர்களின் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்கள். இஸ்லாம் மக்காவுக்கு வெளியேயும் பெற ஆரம்பிக்கிறது. தம்முடைய கட்டுப்பாட்டை மீறி அபிசீனியா சென்றது. அங்கு அரச விருந்தினராக இருந்தது. அவர்களை மீட்க அனுப்பிய போது மீட்க முடியாமல் போனது. எல்லாம் குறைஷியர்களை அதிகமாக கோபப்பட செய்தது. அவருடைய கௌரவத்துக்கு எழுக்கு என்ற அடிப்படையில் வேறு என்ன செய்வது என்று யோசனை செய்து அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது. அவர்களோடு யாரும் எந்த உறவும் வைத்து கொள்ளக்கூடாது, திருமண பந்தங்கள் வைத்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு உணவு பண்டங்கள் கொடுக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தல். இப்போலாம் கூட செய்கிறாங்க, ஆனால் இப்போ இல்லை. நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சமூக புறக்கணிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்ததே இந்த விஷயம்தான். என்ன பண்ணுறாங்கன்னா, பனு முத்தலிஃப், அதாவது பனு ஹாஷிம் குலத்தவரை, பனு ஹாஷிம்ங்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குலம், பனு முத்தலிஃப் அப்படிங்கிறது அப்துல் முத்தலிஃப் அவருடைய குலம். இந்த 2 குலத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அபு தாலிபுக்கு சொந்தமான அபு குபைஸ் மலையில் உள்ள ஷியாப் அபு தாலிப் மலைக்கணவையில் முகமது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்று முடிவு செஞ்சுருக்காங்க. யார்? பனு ஹாஷிம் அவங்களும் முத்தலிஃப் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஊரை விட்டு ஒதுக்கணும். இவங்க வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் என்பதற்கு முன்னாலே இவங்க என்ன பண்ணுறாங்க, அபு தாலிபுக்கு சொந்தமான
ஷியாபு அபு தாலிப் அப்படிங்கிற மலைக்கணவாயில் இவங்க போகிறாங்க, போய் தங்கிக்கிறது. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இஸ்லாத்தை வெளியேறணும், அங்கே போய் தங்கிக்கிறது. அவங்களுக்கு போகிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹதீஜா அபூபக்கர் உஸ்மான் போன்றோரின் செல்வங்கள் ஒன்று திரட்டப்பட்டு அங்கே குவிக்கப்பட்டு நமக்கு தேவையான உணவுகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வீடுகளை எல்லாம் பூட்டி விட்டு செல்கிறாங்க. இங்கே சென்றவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். எங்கே? ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக வைக்கிறாங்கல்ல, முஸ்லீம்கள் மட்டுமில்லை முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். அபூஜஹலால் பொறுத்து கொள்ள முடியாமல் சமூக புறக்கணிப்பு சென்ற இந்த ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க. எப்படின்னா, முகம்மது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் குடும்பங்களை அவர்களோடு எந்தவித பந்தங்களும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களின் குடும்ப பெண்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. அவர்களோடு எந்த கொடுக்கல் வாங்கலும் வைத்துக் கொள்ளக்கூடாது. உணவுப் பொருட்கள் எதுவும் அவர்களை சென்றடையக்கூடாது. அவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, வீதியில் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்மிடம் ஒப்படைக்கும் வரை, அல்லது அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் வரை. இந்த 2 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் நாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சிடறோம். அவங்க போய் அந்த கணவாயை தங்கிட்டாங்க. அவரோட எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது எத்தனை நாள் நீடிக்கும் என்றால், ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு, கிட்டத்தட்ட இந்த சமூக புறக்கணிப்பு ஒரு நீண்ட சப்ஜெக்ட், இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை இப்போ இந்த ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்க முடியாது இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த வாரம் துவா ஒவ்வொரு வாரமும் துவா சொல்லிகிட்ருக்கோம். இந்த துவா கொஞ்சம் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன், அவங்க உங்களுக்கு அந்த குரூப்பில் போடுவாங்க. சென்ற வார துவாக்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், அதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறீங்களா? சென்ற வார துவாக்கள் என்ன? நீங்கள் இருந்தீங்களா? ஷாஜா இல்லை பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். சென்ற வார துவாக்கள் நம்ம அனுப்பி உங்கள் குரூப்பில் எல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க எல்லாம் ஓரளவு. ஏன்னா துவாக்கள் முடிஞ்சளவு மனப்பாடம் செய்ய, அதாவது ஏதாவது விதியை மாற்றணும் அப்படின்னா துவாவுக்கு தான் அந்த பவர் இருக்குது. துவா புவல் இபாதான்னு சொல்கிற ஹதீஸ் இருக்குது. முஹுல் இபாதா அப்படின்னு மூளை, அதாவது எப்படி மனிதனுக்கு ஒரு மூளை அவசியமோ துவா. நம்ம கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஏவன்ட்ட சொன்னோம்னா அல்லாஹ் அதை தீர்க்க தயாராக இருக்கான். ஆனால் அந்த துவாக்கள் நம்ம கேட்கணும். அந்த துவாக்கள் மனப்பாடம் பண்ணி நம்ம தொழுகையில் கேட்கலாம், பொதுவாக மற்ற இடங்களில் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், அரபியில் கேட்கலாம், எந்த மொழியில் வேணாலும் கேட்கலாம். அது சென்ற வாரம் அல்லாஹும்ம குல்லி மா கத்தம்து வமா அஹ்ரத்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரர்து வமா அன்த அலம் பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅக்கிர் லா இலாஹா இல்லா அன்த. இந்த துவா சொல்லியிருந்தோம். இதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி புஹல் வ அலா தீனி வ அலபத் ரிஜால். இந்த 2 துவா போன வாரம் சொல்லியிருந்தோம். ஓரளவு அப்படி 2-3 தடவை நீங்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுன்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம் துவாக்களை. துவா ரொம்ப ரொம்ப ஒரு நீங்கள் தொழுகையில் ஓதலாம், மற்றபடி கேட்கலாம், தமிழில் நம்ம இருந்தாலும் முடிஞ்சவரை அரபியில் ஓத கற்றுக்கணும். என்ன ஒரு 2 வரி தான் இது, சின்ன சின்ன துவா. எல்லா துவாவுமே ஒரு 2 வரி 3 வரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய துவாக்கள்லாம் அரபியில் கிடையாது. இவையெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கற்றுத்தந்த துவாக்கள். அதான் அதில் முக்கியம். நம்மளாக கேட்குற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த துவாவை சொல்கிறப்ப கூடுதல் வெயிட் இருக்குது. இந்த துவா மனப்பாடிங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வாரம் நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறும், ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் நம்ம நிறையா இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு செட் ஆஃப் துவாவே இருக்குது. மொத்தமாகவே ஒரு 7-8 துவா இருக்குது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். ஆரோக்கியம், நோய்களிலிருந்து நிவாரணம். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம பார்த்திங்கன்னா நோயால் பாதிக்கப்படுது. ஏதாவது ஒரு நோய் எல்லாத்துக்கும் இருக்குது இந்த காலம். ஏன்னா காரணம் இந்த லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டாண்டர்ட் லைஃபு, ஈட்டிங் எல்லாமே அந்த காலம் போல கிடையாது. பல வகையான நோய்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்டுருவோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் காசு ஓட்டுறோம், தேவையே இல்லை. நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு துவா ஓதுனா அந்த துவா அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம். கொரோனா காலகட்டத்தில் துவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கொஞ்சம் ஓதப்பட்டது. இது அபூ தாவூத் அப்படிங்கிற ஹதீஸ் கண்டத்தில் வந்தது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம். யா அல்லாஹ், தொற்று நோய், வெண்குஷ்டம், பைத்தியம் பிடித்தல் மற்றும் அனைத்து விதமான கொடிய நோய்களை விட்டும் உன்னிடம் நாம் பாதுகாப்பு தெரிகிறேன். இது ஒரு சிறப்பான துவா, அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம் அப்படிங்கிற ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தர்கிஷ் ஷிகா வ சூஇல் கலா வ ஷமாதத்தில் ஆதா. அல்லாஹ்வே, தாங்க முடியாத சோதனை, அழிவில் வீழ்ந்து விடுவது,
விதியின் கேடுகள், எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல். இந்த காலத்தில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மன உளைச்சல் நம்ம இருக்கோம், எதிரிகளால், நம்முடைய எதிரிகளால் ஏற்படுது, ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த 2 துவா இதுவும் அபுதாவுதில் வருது, புகாரில் வருது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி வல் ஜூனி வல் ஜுதாமி வ சய்யில் அஸ்காம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலா வ தர்கி ஷிகா வ சூயில் கலா வ ஷமாதத்தில் ஆதா. தமிழ்லேயும் ஓதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்க, அரபியில் எல்லாருமே ஓரளவு ஓதுவாங்கல்ல, எல்லாமே ஒரு குரான் ஓதக்கூடிய மக்கள் குரானை ஓதுவீங்களா ஓரளவு? அரபியில் படிச்சுக்கலாம்ல, அந்த குரூப்பில் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு அது படிக்க தெரியுதா? அது அந்த தமிழ்லேயே இருக்கும், அப்படியே இப்படி ஒரு சில படிக்கிறவங்களுக்கு அரபியில் அர்த்தம்லாம் இருக்கும். இந்த துவாக்களை முடிஞ்ச அளவு மனப்பாடம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் உடனே பார்க்கலாம். இது நம்ம ஏதோ ப்ராமிஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. ப்ராமிஸ் பண்ணுறோம், அல்லாஹ்வே ப்ராமிஸ் பண்ணுறான். ஏன்னா துவா உங்களுக்கு அவ்வளோ ஒரு வெயிட். இது இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் நிறைய கேட்டிருக்காங்க. அவருடைய துவாக்கள் எத்தனை துவாக்கள் கபூல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தோம், 2 உமர்களில் ஒரு உமரை இஸ்லாத்தை கொண்டு பலப்படுத்துவா என்று கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை சேர்த்துட்டாங்க. நீங்கள் எந்த அல்லாஹ் அவருடைய தூதர் கற்றுத்த துவாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க, மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு ஓதுக்குங்க, தொழுகையில் ஓதுங்க. கண்டிப்பாக அதனுடைய பலன் நீங்கள் நோய் நொடியிலிருந்து நிவாரணம், கடனிலிருந்து நிவாரணம், பரக்கத்து, எதிரிலிருந்து மண் தேடு, பாவமணிக்கு தேடுறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ சொன்னோமோ அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.